மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகரில் ஆற்றுப்பாதை தெருவில் அண்ணாதுரை மகன் ராஜேஷ் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இவர் காய்கறி வியாபாரம் செய்து வந்த அதே நேரத்தில் அவரது மனைவி துணிகளை அயன் செய்யும் பணியும் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் வசித்து வந்த வீடு சிறியதாக இருந்ததால் தனது மகள் மற்றும் மருமகன் தங்குவதற்கு இடமில்லாத நிலை ஏற்பட்டது. இதனால் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு சங்கராபுரம் நகர பகுதியில் வேறு வீடு வாடகைக்கு எடுத்து குடியேறியுள்ளனர். ஆனால் ராஜேஷ் குடும்பத்தினர் தினம்தோறும் பழைய வீட்டிற்கு வந்து சென்று கொண்டிருந்தனர். மேலும் வீட்டின் அருகிலேயே உள்ள தெருவில் ராஜேஷ் மனைவி துணிகளை அயன் செய்யும் பணியை தொடர்ந்து செய்து வந்துள்ளார். இந்நிலையில் மர்ம நபர்கள் நள்ளிரவில் வீட்டின் முன்பக்க பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 20 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பின்னர் தினந்தோறும் வீட்டிற்கு வருவது போல் சம்பவத்தன்று காலை வீட்டிற்கு வந்த ராஜேஷ் பூட்டு உடைக்கப்பட்டு கிடப்பதை கண்டு உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு 20 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜேஷ் உடனடியாக அருகிலுள்ள சங்கராபுரம் காவல் நிலையத்திற்கு தகவலை தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கொள்ளையடிக்கப்பட்ட வீட்டில் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அதே தெருவில் அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டுகளை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளனர். அதே பகுதியில் உள்ள கங்கையம்மன் கோவில் கருவறையின் பூட்டையும் உடைத்து 2 குத்து விளக்குகளை திருடி சென்றுள்ளனர். இந்த தொடர் சம்பவங்கள் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. ராஜேஷ் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் அதிகமாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது பூட்டி வைக்கப்பட்டுள்ள வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் வாடிக்கையாகி வருகின்றன. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இருசக்கர வாகனங்கள் அல்லது காணாமல் போன நகைகளை மீட்டு தருவதில் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் நிலையில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசு என்று சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை உடனடியாக மீட்டு கொள்ளையர்களை கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.